ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜேர்னியில் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற அந்த அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஷார்ட்ஸில் நான் போட்ட குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கோச்சிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட நான் அன்பாக கேட்டுக்கிறது ஒன்றே தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் பொண்ணான கைகளால் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க. இப்போ விநாயகரோட விசேஷ நாட்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி விநாயகர் நம்ம வீட்டு சாமி ஷெல்ஃபில் இல்லை கீழே போட்டுட்டு விநாயகரை நம்ம சந்தோஷப்படுத்தலாம். இப்போ சென்டரில் ஒரு பெரிய புள்ளி வச்சு அதை கீழால இழுத்துட்டு வந்து ரைட் சைடு பக்கம் லைட்டாக திருப்பி விட்டுருங்க. அதே மாதிரியே ரெண்டு சைடில் குட்டி குட்டி புள்ளி வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே கையில் இழுத்து விட்டுருங்க. அந்த ரெண்டு சைடுக்கு மேலேயும் குட்டி குட்டி டாட் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அது லட்டு மாதிரி அழகாயிடும். இப்போ காதுக்காக அதுக்கு மேலே ரெண்டு புள்ளி வச்சு லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா அது காது மாதிரி ஆயிடும். தலைக்கு கிரீடமாக 3 பட்டை, அதுக்கு மேலே ஒரு பொட்டு, அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம்லாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். இது பார்க்கும்போது ரொம்ப வெறுமனே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கீழே நம்ம ஒரு பூ மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அட நமக்கா இவ்வளோ அழகாக வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே முழுசாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஐயோ இது பெரிய ஆர்ட்டாக இருக்கும் போலயே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. புள்ளி வச்சு இப்படி கையாலே இழுத்து விட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எங்கள் வீட்டில் ஏன் ஆஞ்சநேயருக்கு தும்பிக்கை போட்டேன்னு தான் கேட்டாங்க. 2 சாமிக்குமே சனிக்கிழமை ஸ்பெஷலுங்கிறதுனால 2 in 1 2 சாமி சேர்த்து வரைஞ்சிட்டேன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிட்டேன். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலி டூத் பேஸ்ட் டப்பாவை வச்சு தான். நம்ம வீட்டில் இது மாதிரி காலியாகிற டூத் பேஸ்ட் டப்பாவை இனிமேல் தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா உள்ளே போடுற எதுவும் தெரியாது. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹைட்டுக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம டபுள் டிப் வந்து டபுள் டைம்ஸ் ஒட்டிக்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பேனா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இறஞ்சு கிடக்கும். ஆனால் யாராவது வந்து ஏதாவது ஒன்று நோட் பண்ணிங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களா, அன்னைக்கு பேனாவை தேடுவோம் பாருங்க. அமேசான் கட்டில் அரிய வகை மொழியை கூட கண்டுபிடிச்சலாம் இந்த பேனாவை கண்டுபிடிக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு, இந்த மாதிரி காலி பேஸ்ட் டப்பாவை நம்ம ஷெல்ஃபோட உள்பக்கமாக ஒட்டி விட்டணும். இனிமேல் நம்ம வீட்டில் எதையும் தேடணுங்கிற அவசியமே இல்லை. எந்த பொருளும் வச்ச இடத்துல வச்சபடியே இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் போலாம். நம்மகிட்ட என்னதான் கலராக துப்பட்டா இருந்தால் கூட நம்ம எங்கேயாவது கிளம்பணும்னா நம்ம தேடுற துப்பட்டா மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுக்கு தீர்வு 5 ரூபானா நம்புவீங்களா? நம்ம தெருப்பெட்டி கடையிலே 5 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் சோப்பு கவர்லாம் இந்த மாதிரி காலி ஆயிடுச்சுன்னா அதையும் தூக்கி போட்டுறாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா துப்பட்டாவையும் இதுக்குள்ளார விட்டுட்டு அடியே அருந்ததி நீ இந்த டப்பாவை விட்டு வெளியே வரவே முடியாதுடிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு எம்டி சோப்பு கவரையும் பிரித்து இது உள்ள சொருகிடலாம். எல்லா துப்பட்டாவும் மிஸ் ஆகாமல் இதில் இருக்கும். அட் த சேம் டைம் என்னென்ன கலர் துப்பட்டா உள்ள இருக்குங்கிறது நம்ம வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம். போர்டில் ஓரமாக வச்சுட்டோம்னா பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். 2 மாதம் உள்ள கம்மனி இருந்தாலும் வெளியே எடுக்கும்போது ஜம்முன்னு ஒரு வாசம் வரும் பாருங்க. அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஐயோ இவ்வளோ வாசனையா இருக்க என்ன பர்ஃப்யூம்னு. 4 விதமான சோப்பு கவரை போட்டு வர பர்ஃப்யூமை என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ இது கம்பெனி சீக்ரெட், வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் உனக்கு மட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சோப்பு கவர் மட்டும் நம்ம அப்பப்போ சோப்பு காலியாகும் போது இந்த கவரை உள்ள வச்சுட்டு அந்த பழைய கவரை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3 டப்பா வாங்கினா நம்ம மொத்த துப்பட்டாவையும் அடுக்கி வச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம குப்பையில் போடுற பொருளை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வேஸ்ட் ஸ்ட்ரா, அதாவது நம்ம இளநீர் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிட்டு தூக்கி போடுற வேஸ்ட் ஸ்ட்ராவை வச்சு ஒரு ரோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. கலராக வேணாலும் இருக்கலாம், சேம் கலரில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்ட்ராவை கிராஸில் வச்சு நடுவில் ஒன்று வச்சு அப்படியே பேக் சைடில் மடக்கி ஒரு ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு அழகான ஒரு ஒத்த ரோஸாக கிடைச்சிடும். இதில் வந்து நம்ம ஜாயிண்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த ரவுண்ட்ஸே பண்ண போகிறோம். இது இன்னுமே டீட்டெயில்டாக வேணும்னா லாங் வீடியோவில் இருக்குது. ரோஸ் பின்னா மட்டும் பத்தாது, அதை வைக்கிறதுக்கு ஒரு வேஸ் வேணும் இல்லையா? அந்த வேஸ்க்கான ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு தான் இந்த கம்ஃபர்ட் முடி. குட்டி ரோஜாவுக்கு ஏற்ற குட்டி ராஜா. ஒரு வேஸ்ட் திங்ஸை வச்சு ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ்ட் பண்ண முடியும்னா அது நம்மளால மட்டும்தான் முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் காலியானா இனிமேல் தூக்கி போடாதீங்க. இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாம் பிசைஞ்சோம்னா அவ்வளோ கரெக்டாக நம்ம பிசைய முடியாது, கொஞ்சம் கூடுதலாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி போட்ட பிறகு மீறுற மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னு வைங்களேன். உங்களுக்கே தெரியும், ஒரு பொருளை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோம்னா அடுத்த நாளே எடுத்ததா சரித்திரமே கிடையாது. நம்ம அதை 2 நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்ம அது என்ன பொருள் வச்சோன்னே அடையாளம் காண முடியாத அளவுக்கு கொரோனா வைரஸை விட பயங்கரமாக உருமாறி போயிருக்கும். அது சப்பாத்தியும் போட முடியாது, கீழே தூக்கி போடவும் மனசு வராமச்சே நம்ம இனிமேல் வச்சோம்னா அடுத்த நாளே எடுத்து யூஸ் பண்ணிடணுப்பா அப்படின்னு அப்போதைக்கு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தோம். இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, இந்த மாதிரி காலி எண்ணெய் பாக்கெட்டில் நம்ம மீதமான அந்த சப்பாத்தி மாவை உள்ளே போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு 2 டேஸ்க்கு, நோட் பண்ணிங்க 2 டேஸ் ஒன்லி, எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். நான் சின்ன டப்பா கிடைச்சாலே விட மாட்டேன். பெருச்சாலிக்கு பெரிய கருவாடு கிடைச்ச மாதிரி இவ்வளோ பெரிய பாக்ஸ் நான் ரொம்ப ஹாப்பிப்பா. நம்ம கபோர்டில் லாங் டைம் யூஸ் பண்ணாத துணியெல்லாம் நிறைய முடிச்சு வச்சு கபோர்ட்லேயே இருந்தாலும் இது ஓப்பனில் இருக்கு இல்லையா, அழுக்குபடி எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. இல்லை மற்ற துணிகள் எடுக்கும்போது இது
டப்ப டப்பான்னு செஞ்சு விடும். நமக்கு உள்ள வேலை செய்யவே நேரம் இருக்காது. இதில் இதை வேற திரும்ப மடிச்சு வைக்கணும். ஸோ கங்காரு குட்டி அதோட பவுச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இதையும் நல்லா சுருட்டி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டோம்னா நமக்கு களையவும் களையாது, அழுக்கும் முடியாது. டாப்ஸை கூட நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுக்கலாம். நம்ம தெரு பெட்டி கடையில் இந்த மாதிரி 2-3 டப்பா 5 ரூபா தான் இருக்கும், வாங்கிக்கலாம். அதில் ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜென்ஸோட பேண்டிஸ், அப்புறம் நம்மளோட இன்னர் வியர், ஸ்லிப் எல்லாத்தையுமே அழகாக இதில் மடிச்சு வச்சுக்கலாம். நமக்கு என்ன கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இதில் கர்ச்சீஃப் கூட அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இதை கபோர்டில் வைக்கும் போதே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக நீட் அண்ட் டைடியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம என்ன கலர் வேணுங்கிறதையும் அப்படியே நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலையவே கலையாது, டஸ்ட்டும் படியாது. இந்த ஐடியா பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக நீட் அண்ட் டைடியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேற ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். சண்டே நாளே கறிக்குழம்பு வாசம் தெருமுழுக்க வீசும். அதுக்கு காரணம் இஞ்சி பூண்டு வாசம். கறிக்குழம்புன்னு கங்காவா பொங்கி வர நம்ம இஞ்சியை தோல் செதுக்கணுங்கும் போது நம்ம சந்திரமுகியா மாறிடும். ஏன்னா அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான வேலை தான், யாருக்கும் அவ்வளோவா பிடிக்கும். அந்த இரிட்டேட்டிங்கான வேலையை ஈஸியான வேலையை மாத்துறது தான் இன்னைக்கான வீடியோ. இந்த இஞ்சியை பாருங்க, ஒரு தோல் கூட இந்த இஞ்சில இருக்காது. அதே மாதிரியே இந்த இஞ்சி தோலை பாருங்க, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கூட இந்த தோல்ல இருக்கு. இப்போ இந்த இஞ்சியிலேருந்து அதோட தோலை செய்கூலி சேதாரம் இல்லாம அழகா எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு பயங்கரமான வெப்பன் இருக்கு. அந்த வெப்பன் இதுதான். கத்தி கித்தி எதுவுமே வேணாம், இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இஞ்சி எடுத்துக்கிட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். கத்தியின்றி ரத்தமின்றி இந்த இஞ்சி தோலை இந்த ஸ்பூனை வச்சு அப்படியே அசால்ட்டா எடுக்க போறோம். இது இஞ்சி மட்டும் இல்ல, கேரட்டையும் நம்ம சூப்பரா தோல் செதுக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மெத்தட்ல பண்ணா 1/2 கிலோ இஞ்சியை கூட 5 நிமிஷத்துல அசால்ட்டா தோல்லிக்கலாம். பாருங்க, மஞ்சள் தடவை உரிச்சு கோழி மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாம கமெண்ட்ஸ் லைக்ஸ் கண்டிப்பா போடுங்க. எனக்கு அது நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் அக்கா பார்க்கும்போது சொன்னாங்க, வடக்கு பக்கம் பார்த்து பணம் வச்சதுன்னா நமக்கு பணம் நிறையா சேரணும். பணம்னா பணமே வாய பழக்கும், நம்ம சும்மா இருப்போமா. ஸோ உடனே அதிரடி நடவடிக்கையில் இறங்கியாச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட் தெற்க பார்த்து தான் நமக்கு கபோர்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் அசரால நம்ம கிடையாது, நம்மளாம் யாரு. அப்போதான் என்னோட சிறுமூலையில் ஒரு ஐடியா வந்தது. ஸோ இருந்த கொஞ்சம் லைசாலையும் இன்னொரு வாட்டர் பாட்டில் ஷூட் பண்ணிட்டு இந்த லைசால் டப்பாவை பக்காவாக கால்குலேஷன்லாம் போட்டு வீடியோவில் காட்டின மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து உளுந்த வடைக்கு ஓட்டையை போகிற மாதிரி சைன்னு போடாமல் நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு மாதிரி சரக்குன்னு ஒரே சுடு சின்ன பின்னு உள்ள நுழையிற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு இப்பதான் நம்மளோட 7ஆம் அறிவை யூஸ் பண்ண போறோம். தெற்கு பார்த்து இருக்கிற கபோர்டோட டோர் வடக்கு பார்த்து தானே இருக்கும். ஸோ டோர்ல இந்த மாதிரி ஒரு டபுள் டேப் வச்சு ஒரு ஹூக் ஒட்டிடுங்க. அந்த ஹூக்ல இந்த ஆர்கனைஸை மாட்டி குபேர சாமியை நினைச்சிட்டு, குபேர எனக்கு பச்சை கலர் பிடிக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை கலர் நோட்டே போட்டுக்கலாம். குபேரன் சாமிக்கு சில்லற சத்தம் பிடிக்குங்கிறதுக்காக நான் சில்லற காசும் போட்டுக்கிட்டேன். இந்த நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே சேலஞ்சான டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி காஞ்சி கருகி போன தோசைக்கல்ல உங்க வீட்டுல இருக்கா? அட இது பரவாயில்லங்க, இதை விட மோசமாலாம் இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குது. இதெல்லாம் வெளுக்க முடியாதுப்பா, ஒன்னு தூக்கி போட்டுட்டு வேற வாங்கலாம், இல்ல இப்படியே வச்சு ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கான வீடியோ தான் இது. இதை விட கருகி போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. எடுத்து ஸ்டவ்ல வச்சு ஹைல ஒரு 5 நிமிஷம் வச்சு இப்பதான் நம்ம ஒரு பயங்கரமான வெப்பன் எடுக்க போறோம். அது நம்ம வீட்டுல பாத்திரம் கழுவுற ஸ்டீல் பிரஷ். கல் 5 நிமிஷம் சூடான உடனே ஒரு மொத்தமான கைப்பிடி தண்ணி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லோட ஒரு பகுதியை பிடிச்சிக்கணும். இன்னொரு கையால இந்த ஸ்டீல் பிரஷை வச்சு நல்லா தேய்னு தேய்ச்சி எடுக்கணும். எப்படி தேய்க்கணும்னா, வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்வாரு இல்லையா, பெயிண்ட தாண்டா எடுக்க சொன்னேன் என் உசுர இல்லைன்னு, அந்த அளவுக்கு நம்ம இதை தேய்க்கணும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இண்டோலிய தோசைகள்ங்கிறதுனால ரொம்ப சூடா இருக்கிறதுனால உங்க கை பட்டுச்சுன்னா கல்லு வச்சு பழுக்கிற மாம்பழம் கூட அவ்வளோ பழுக்காது, உங்க கை சூப்பரா பழுத்துரும். ஸோ கருத்தை நடுநெத்தியில வச்சு இந்த வேலையை செய்யணும். இப்போ கொஞ்சமா சோப்பு தூள் போட்டு மிச்ச மீதி இருக்கிற கருப்பையும் தேய்ச்சி எடுத்துடணும். இப்போ நமக்கு சூப்பரான ஷைனான புது தோசைகள் ரெடி. பாருங்க, மேஜிக் மாதிரி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கருமுருன்னு இருந்த தோசைக்கல்ல வெளுன்னு வெளுத்தாச்சு. வெளுத்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வெளுத்ததெல்லாம் சரிதான், தோசை வருமா? அப்பதான் எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு, அவசரப்பட்டுட்டே குமார். அதுக்கப்புறம் அக்காட்டெல்லாம் ஐடியாஸ் கேட்டு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து இப்போ நம்ம ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கோம். அவங்க எல்லாம் சொன்ன ஐடியாஸ் இதோ உங்களுக்கு. சாதம் வடிச்ச கஞ்சியா இருந்தாலும் சரி, இல்ல அரிசி கலைஞ்ச தனியா இருந்தாலும் ஓவர் நைட் இந்த தோசைக்கல்ல ஊற்றி வச்சலாம். நான் வந்து சுடுகஞ்சி ஊற்றிக்கிட்டா மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ கல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எந்த எண்ணெய்னாலும் இது ஃபுல்லாக ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். நான் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை அந்த தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டீப் பிரெத் ஒன்று பண்ணிட்டு மனசை தேத்திக்கிட்டு அதை கீழே கொட்டிடுங்க. இப்போ 2ஆம் கட்ட நடவடிக்கை. ஆம்லேட் போட்டா தோசை நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணிடுவோம். போடுறோம், 2 பிரெட்டை சேர்த்து போட்டா சூப்பர் ஸ்நாக்ஸ். ஒரு வாரத்துக்கு மெயின்டைன் ஆகுது இந்த ஒயிட். திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிளாக்கா மாறிடுது. இதுக்கு பருத்தி முட்டை செவனேன்னு குடோன்லேயே இருந்திருக்கலாம். இப்போதான் ஃபைனல் ஸ்டெப். நம்ம குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு இப்போ தோசையை ஊற்றும். அட சூப்பருங்க, எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக மயனீஸ் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. நம்ம குழந்தைங்களின் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் இந்த மயனீஸ் பண்ண போகிறோம். 2 முட்டை, 6 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீனி, 1/4 ஸ்பூன் உப்பு, 6 ஸ்பூன் லெமன் சாறு எல்லாத்தையும் ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு இப்போதைக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம நடு மண்டையிலே நச்சுன்னு தட்டி அதையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு விடுகதை கேட்க போகிறேன். ஒரு பெட்டிக்குள்ளார 2 தைலம், அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் blend பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்டுக்கு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு குழிக்கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு திரும்பவும் அதே 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் என்னங்க ரெஸ்டாரண்ட், அதை விட ஒரு சூப்பரான சுவையில் நம்ம வீட்டிலேயே மைனஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். கடையிலலாம் நம்ம வாங்கினோம்னா எந்த எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலன்னா நம்ம சுத்தமான எண்ணெயை ஊற்றிக்கலாம், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கடையிலலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் 2 குழி கரண்டி மட்டும் ஊற்றினதுனால தாராளமாக நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். பாருங்களேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அதே ஒரு டெலிஷியஸான மயோனீஸ் நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் வீட்டில் செஞ்சுட்டோம். இன்க்ரீடியன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால காஸ்ட்டும் கம்மி, டேஸ்ட்டும் சூப்பர், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இனிமேல் மைனஸ் கடையில் வாங்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் கழுவுற டிப்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம கடையில் கட் பண்ணி கொடுத்து அவங்க ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா கூட வீட்டில் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி அதை கழுவி எடுக்கிறதுக்குள்ளே அம்மாடா போதும்னு ஆகிடும். என்னதான் மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி எடுத்தாலும் அப்பாடா இப்போவே கண்ணை கட்டுதேங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ கூட அந்த மீனில் இருக்கிற வழுவழுப்பும் அந்த குழக்கழப்பும் லேசாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது போக்குறதுக்கு நான் 2 வழி வச்சுருக்கேன். ஒன்று வந்து லெமன் சாறு, இன்னொன்று கேர்டு. இப்போ மீனை நீங்கள் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் சாறு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் கையால் கூட அதை கழுவணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம உண்டியல் குளுக்கிற மாதிரி 4 குளுக்கு குளுக்கணும்னு வைங்களேன். அந்த மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த பிசுப்பு குழப்போ கொஞ்சம் கூட இருக்காது, அவ்வளோ க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தேடு தான். கேர்டு லெமன் சாறு இல்லைன்னா அந்த தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதேமாதிரியே அந்த மீனில் போட்டு பெசரிட்டு கையால் கூட நீங்கள் கலர வேணாம். அதேமாதிரியே நம்ம குலுக்கி விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்தோம்னா மீன் வந்து விண்மீன் மாதிரி அப்படியே பளபளன்னு அவ்வளோ சூப்பராக மின்னும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரியும்னாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜர்னியில் இது வரைக்கும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.